வணக்கம் நண்பர்களே. பொது தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். அதாவது பொது தமிழில் மொத்தம் 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கையும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை அனைத்தையுமே கவர் பண்ணி 52 டாப்பிக்கையும் நம்ம 1 by 1 வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இதுவரை நம்ம முடித்த வீடியோவை சேனலில் போட்டிருக்கோம். சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் 8வது டாப்பிக்காக தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் என்று ஒரு தலைப்பு இடம்பெற்றிருக்கும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சொல்ல நோட்டோ அல்லது பேப்பரை எடுத்து எழுதி படிங்க. அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்போஸ் எழுத நேரம் இல்லாதவர்கள் மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் சிலபஸ் வைஸ் உள்ள இந்த 52 டாப்பிக்கான கம்ப்ளீட் பிடிஎஃப்பும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் தாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இந்த தலைப்பின் கீழ் மொத்தம் நம்ம ஒரு 7 பாடம் படிக்கணுங்க. இந்த 7 பாடத்தை நம்ம படித்து முடிச்சிட்டா இந்த டாபிக் ஓவர். 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வளர்த்தமிழ் என்ற பாடம் கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் சொற்பூங்கா, அதே போல் 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் செம்மொழி தமிழ், 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உயர்தனி செம்மொழி, 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் திராவிட மொழி குடும்பம், அதே போல் 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் திராவிட மொழிகள் என ஒரு 7 பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த 7 பாடத்தையும் நம்ம படிக்கணும். இந்த தலைப்பின் கீழ் படித்து முடிக்கணும். ஆனால் முதல் 2 பாடத்தை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீதமுள்ள பாடங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வளர்த்தமிழ். இந்த பாடத்தில் உள்ள அனைத்து பாயிண்ட்டையுமே நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். அனைத்து பாயிண்ட்டையுமே நம்ம லைன் பை லைனாக ஒரு வரி கூட விடாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் கவனமாக நோட்ஸ் பண்ணிங்க. ஏன்னா அதெல்லாம் கீ பாயிண்ட். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் அந்த சென்டென்ஸே உங்களுக்கு ஞாபகம் வரணும். உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. மனிதனை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எதுனா மொழி தான். மனிதனை விலங்கிலிருந்தோ தாவரத்திலிருந்தோ இல்லை பல உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எது? மொழி. மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி தான். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. அதே போல் இலக்கியம் முதலில் தோன்றியிருக்கணுமா இல்லை இலக்கண விதிகள் முதலில் தோன்றியிருக்குமானா இலக்கியம் முதலில் தோன்றியிருப்பது இலக்கியம்தான் தோன்றியிருக்க வேண்டும். இலக்கியம் தோன்றிய பிறகு தான் இலக்கண விதிகள், அந்த இலக்கியத்தில் உள்ள பிழையை திருத்துவதற்காக இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. அடுத்து தமிழில் மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். தமிழில் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார்னா பாரதியார். இந்த பாடல் வரியெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய். இயல்பினால் எங்கள் தாய். இதுவும் பாரதியாருடைய பாடல் வரி தான். அடுத்து பாருங்கள். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்து. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்து உயிர்மெய் எழுத்து. உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் இணைவதால் தோன்றும் எழுத்து உயிர்மெய் எழுத்து. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமையும். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த சுழி எழுத்துக்களாகவே அமையும் கேட்டாங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமையும். அது எடுத்துக்காட்டு பாருங்கள். அதுக்கு நீங்கள் எழுதி பார்த்தா உங்களுக்கு புரியும் எந்தெந்த எழுத்தெல்லாம் வலஞ்சுழி எழுத்து, இடஞ்சுழி எழுத்துன்னு. ஆ, ஏ, ஔ, நா இதெல்லாமே வலஞ்சுழி எழுத்துக்கான சான்று. அதே போல் இடஞ்சுழி எழுத்துக்கள் பாருங்கள். டா, யா இதெல்லாம் இடஞ்சுழி எழுத்துக்கள். இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த உயிர்மெய் எழுத்து எழுதி பார்த்தா உங்களுக்கே புரியும் எதெல்லாம் வலஞ்சுழி இடஞ்சுழின்னு எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்து தமிழ் என்ற சொல். தமிழ் என்ற சொல் முதலில் தொல்காப்பிய நூலில் தான் இடம்பெற்றுள்ளதா. தமிழ் என்ற சொல் நமக்கு கிடைத்த முதல் நூல் எதுனா தொல்காப்பியம். அந்த தொல்காப்பிய நூலிலே தமிழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. பாடல் வரி என்னென்னா தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. இது தொல்காப்பியத்தின் பாடல் வரி. இந்த பாடல் வரியில் தமிழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. அதே போல் தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளனா சிலப்பதிகாரம். தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது.
அதனுடைய பாடல் வரி பாருங்கள். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின். இது சிலப்பதிகார பாடல் வரி. இந்த பாடல் வரியில் தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. அதே போல் தமிழன் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளனா தேவாரம், அப்பர் எழுதிய தேவாரத்தில். ஃபஸ்ட்டு தமிழ் என்ற சொல் எங்கு இடம்பெற்றுள்ளதுனா தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. அதே போல் தமிழன் என்ற சொல் தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது, அதுவும் அப்பர் எழுதிய தேவாரத்தில். தமிழன் கண்டாய் அந்த பாடல் வரி தமிழன் கண்டாய் என்ற தேவார பாடல் வரியில் தமிழன் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. இந்த தமிழன் கண்டாய் என்ற பாடல் தேவாரத்தில் திருத்தாண்டகம் என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தேவாரத்தில் திருத்தாண்டகம் என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியங்க. இப்போ சொன்ன தமிழ், தமிழ்நாடு, தமிழன் இந்த 3 சொல்லுமே எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். திணைகள் 2 வகைப்படும். உயர்திணை, அக்திணை. திணைகள் உயர்திணை, அக்திணை என 2 வகைப்படும். இப்போது உயர்திணை இதனுடைய எதிர்ச்சொல் என்னவாக இருக்கணும்னா தாய்திணை என்று தான் நம்ம சொல்லணும். உயர்திணை எதிர்ச்சொல்ல தாய்திணை என்று தான் நம்ம சொல்லணும். ஆனால் நம் முன்னோர்கள் அதனை தாழ்திணை என்று கூறாமல் உயர்வு அல்லாத திணை, தாழ்திணைனா என்னென்னா உயர்வு அல்லாத திணை, அதனால் அக்திணை அதாவது உயர்வு அல்லாத திணை, அதனால் அக்திணை என்று பெயரிட்டனர். இப்போது பாகற்காய் இருக்குது, பாகற்காய் அது கசப்பு சுவை உடையது, அதனை கசப்பு காய் என்று கூறலாம், கசப்பு காய் என்று கூறலாம். ஆனால் அது இனிப்பு அல்லாத காய் என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள். இனிப்புனா பாகு, அதாவது பாகு அல்லாத காய், பாகற்காய் என்று வழங்கினர். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தொல்காப்பியம் இலக்கணம், தொல்காப்பியம் நன்னூல். தொல்காப்பியம் நன்னூல் இந்த 2 நூலுமே எந்த வகையை சார்ந்ததுன்னா இலக்கண நூல், அதாவது இலக்கண விதிகளை கூறும் நூல் தான் இந்த தொல்காப்பியமும் நன்னூலும். இலக்கண விதிகளை கூறும் நூல். அதே போல் 8 தொகை 10 பாட்டு இது சங்க இலக்கியங்கள், இது இலக்கியங்கள். அது இலக்கண நூல், இது இலக்கிய நூல். 8 தொகையில் மொத்தம் 8 நூல் இருக்கும், 10 பாட்டில் 10 நூல் இருக்கும். மொத்தம் இந்த 18 நூலுமே சங்க இலக்கிய நூல். திருக்குறள், நாலடியார் இது 2மே அறநூல்கள், அறக்கருத்துக்களை கூறுகின்றதால் இது அறநூல்கள். மேலே சொன்ன 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கிய நூல், அந்த 18மே சங்க இலக்கிய நூல். இந்த திருக்குறளும் நாலடியாரும் அடங்கியுள்ள 18 நூலுமே சங்க மருவிய இலக்கியம். அந்த 18 8 தொகையும் 10 பாட்டும் 14 மேற்கணக்கு நூல்கள். இந்த 18 நூல் திருக்குறளும் நாலடியாரும் அடங்கிய 18 நூல்களும் 14 கீழ்கணக்கு நூல்கள். இதெல்லாம் நம்ம இலக்கியத்தில் முழுமையாக பார்த்துட்டோம். நீங்கள் போய் பார்க்கலாம், அந்த வீடியோலாம் பார்க்கலாம். அதே போல் பூ இதனுடைய 7 நிலைகள், பூவின் 7 நிலைகள் பாருங்கள். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதுதான் பூவின் 7 நிலைகள். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அதே போல் மா என்ற ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. மா என்ற சொல்லின் பல பொருள். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது மா என்ற ஒரு சொல்லை குறிக்கும் பல பொருள். தமிழின் சிறப்பு பெயர். தமிழின் சிறப்பு பெயர் முத்தமிழ். இயல் இசை நாடகம். இயல் இசை நாடகம். உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் இசைத்தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்தும் தமிழ் இயல் தமிழ். அப்போ நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் இசைத்தமிழ், எண்ணத்தை வெளிப்படுத்தும் தமிழ் இயல் தமிழ், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். அடுத்து பாருங்கள், தமிழ் கவிதை வடிவங்கள். தமிழின் கவிதை வடிவங்கள் பாருங்கள். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். இதெல்லாம் தமிழில் இடம்பெற்றுள்ள கவிதை வடிவங்கள். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். அதே போல் உரைநடைகள். தமிழில் இடம்பெற்றுள்ள உரைநடை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை. கட்டுரை, புதினம், சிறுகதை. தமிழின் தற்போதைய வளர்ச்சி. தமிழின் தற்போதைய வளர்ச்சி அறிவியல் தமிழ், கணினி தமிழ். தமிழ் கணினியிலும் மேம்பட்டு வளர்ச்சி அடைந்துள்ளது. கணினியிலும் இடம்பெற்று தமிழ் வளர்ச்சி அடைந்துள்ளது. தொல்காப்பியம் நன்னூல் கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளது. தமிழோட முதல் நூல் தொல்காப்பியம். நமக்கு கிடைத்த முதல் நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பிய நூலே கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளதாம்.
அடுத்து பாருங்கள், ஆல், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் இலை தான். ஆல இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலைன்னு தான் நம்ம அழைப்போம். அதே போல் அகத்தி, பசலை, முருங்கை போன்ற தாவரங்களின் இணைப்பெயர் கீரை. இது எல்லாமே கீரை வகையை சார்ந்தது. அருகு, கோரை இதனுடைய இலையின் பெயர் புல். நெல், வரகு இதனுடைய இலையின் பெயர் தாள். நெல், வரகு போன்ற தாவரங்களின் இலை பெயர் தாள். மல்லி செடியின் இலையின் பெயர் தழை. மல்லி தழைன்னு தான் சொல்லுவோம். அதே போல் சப்பாத்தி கள்ளி, தாழை இதனுடைய இலையின் பெயர் மடல். கரும்பு, நாணல் இதனுடைய இலையின் பெயர் தோகை. கரும்பு, நாணல். பண்ணை, தெனை இதனுடைய இலையின் பெயர் ஓலை. பனை ஓலை, தென்னை ஓலைன்னு அழைப்போம். கமுகு மரத்தின் இலையின் பெயர் கூந்தல். கமுகு மரத்தின் இலையின் பெயர் கூந்தல். இதெல்லாம் முக்கியம். இந்த இலையின் பெயர்கள்லாம் முக்கியம். அடுத்து பாருங்கள், தமிழ் எண்கள். இது ரொம்ப முக்கியங்க. தமிழ் எண்கள் 1லிருந்து ஒரு 10 வரைக்கும் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர்லேருந்து நம்ம தமிழ் எண்களை கண்டுபிடிச்சி எழுதலாம். இப்போ 1 இதற்கான தமிழ் எண் கா. 1 இதற்கான தமிழ் எண் கா. 2 இதுக்கு உ. 3 ஞா. 4 சா. 5 ரு. 6 சா. 7 ஏ. 8 ஆ. 9 கு. 10 கா. 0. இப்போ நம்மளுக்கு ஒரு 152ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இதற்கான தமிழ் எண் கேட்கலாம். இப்போது 152ல் 1 இதற்கான தமிழ் எண் கா. இப்போ 5க்கு ரு. கா ரு. அப்போ 52. 2க்கு உ. கா ரு உ. இதான் 152 என்ற எண்ணிற்கான தமிழ் எண். இது போல் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனால் இதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், ஒரு சில இன்றும் பயன்பாட்டிலுள்ள ஒரு சில தமிழ் வார்த்தைகள், சங்க காலத்திலிருந்து இன்று வரை பயன்பாட்டிலுள்ள தமிழ் வார்த்தைகள் எந்தெந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு நம்ம பார்க்கலாம். வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல். வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல் கலித்தொகை திருக்குறள். திருக்குறள். அதே போல் உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. பாம்பு என்ற சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. நம்ம இன்னுமே இந்த வார்த்தைலாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். வேளாண்மை, உழவர், பாம்பு, வெள்ளம் இது போல் வார்த்தைகளை நம்ம இன்னும் பயன்படுத்தியிருக்கோம். அப்போ சங்க காலம் முதல் இன்று வரை தமிழுக்கான தொடர்ச்சி உண்டு. பாம்பு என்ற சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்ற நூல் பதிற்றுப்பத்து. முதலை என்ற சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கோடை என்ற சொல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. உலகம் என்ற சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. திருமுருகாற்றுப்படையிலும் உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. மருந்து என்ற சொல் அகநானூற்றிலும் திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது. மருந்து என்ற சொல் அகநானூற்றிலும் திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது. அதே போல் ஊர் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. ஊர் என்ற சொல் தொல்காப்பியத்திலும் இடம்பெற்றுள்ளது. இன்று வரை நம்ம ஊர் என்ற சொல் பயன்பாட்டில் உள்ளது. அன்பு என்ற சொல் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது. அதே போல் உயிர் என்ற சொல் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது. மகிழ்ச்சி என்ற சொல் தொல்காப்பியம், திருக்குறள். மகிழ்ச்சி என்ற சொல்லும் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது. அதே போல் உயிர் என்ற சொல்லும் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும். அதே போல் அன்பு என்ற சொல்லும் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது. அடுத்து மீன் என்ற சொல் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது. புகை என்ற சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. அரசு என்ற சொல் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. செய் என்ற சொல் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது. சொல் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. பார் என்ற சொல் பெரும்பானாற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது. பார்னா உலகம். பார் என்ற சொல் பெரும்பானாற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது. ஒழி என்ற சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. முடி என்ற சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. முடி என்ற சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. இப்போ பார்த்த சொல்ல மிக முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய சொல்லலாம் உங்களுக்கு படிக்க சொல்லியே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யாருன்னா கவிஞர் அறிவுமதி. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் மாரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிங்க. நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும். இது அறிவுமதி என்ற கவிஞர் இயற்றியது. அதே போல் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இதுவும் அவங்களுடைய பாடல் வரி தான். அடுத்து புக் பேக் கொஸ்டின். புத்தக பின்பக்கத்தில் உள்ள விடை. இந்த பாடத்திற்கான வினா பார்க்கலாம். தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் இடம் கூட்டல் புறம். இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்ற சொல்லை சேர்த்து எழுதுனா சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும்.
எண்கள் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். கணினியில் மொழியை பயன்படுத்த எண்கள் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். அதுதான் நண்பர்களே, நம்ம இந்த பாடத்தை முடிச்சாச்சு. அடுத்த பாடத்தை பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் சொற்பூங்கா. இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாயிண்ட்டையுமே ஒரு வரி கூட விடாமல் லைன் பை லைனாக நம்ம பார்க்கலாம். போன பாடத்தை முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பாடம் சொற்பூங்கா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள். இந்த சொன்றி சோறு என்பவையே நெல்லிலிருந்து வந்தவையா? சொன்றி சோறு என்றவை நெல்லிலிருந்து வந்தவை. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருக்காது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தானவே. இது ரொம்ப முக்கியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தானவே என்பது யாருடைய கூற்றுனா தொல்காப்பியருடைய கூற்று. அதே போல் இப்போது சொல் என்பதற்கு நெல் என்ற பொருள் உண்டுன்னு சொன்னோம் தமிழில். அதே போல் மொழி என்பதற்கும் சொல் என்ற பொருள் உண்டா? மொழி என்பதற்கு சொல் என்பது பொருள். மொழியை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி. இந்த ஓரெழுத்து மொழி. நெட்டெழுத்து 7ம் ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். நெட்டெழுத்து 7மே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். குற்றெழுத்து அழிந்தும் மொழி நிறைவு இலவே என்றார் தொல்காப்பியர். இது ரெண்டுமே தொல்காப்பியருடைய கூற்று. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றார். குற்றெழுத்து அழிந்தும் மொழி நிறைவு இலவே. ஆனால் நன்னூலின் ஆசிரியர் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்னூலின் ஆசிரியர் 42 ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு என்று கூறுகிறார். 42 ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு என கூறுகிறார். அதில் 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், 2 எழுத்து மட்டும் குறில் எழுத்து. அது நோ து, இந்த 2 எழுத்து மட்டும்தான் குறில் எழுத்து. மீதமுள்ள 40 எழுத்துமே நெடில் எழுத்து. இதை கூறியவர் நன்னூலின் ஆசிரியர் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்தது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள். காட்டுப்பசுக்கு ஆமா என்ற பெயர் உண்டாம். காட்டுப்பசுக்கு ஆமா என்ற பெயர். இந்த மா அந்த சொல்ல வச்சு தான் நம்ம பார்க்குறோம். காட்டுப்பசுக்கு ஆமா என்ற பெயர் உண்டு. அதே போல் நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கிறோம். நாடு பெருமக்கள் கூடும் இடத்தை. பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் என்கிறோம். பல குறுநிலங்களை உள்ளடக்கிய நிலத்தை பெருநிலத்தை மாநிலம் என்கிறோம். பெருமக்கள் கூடும் இடத்தை மாநாடு என்கிறோம். குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் என்கிறோம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மாநாளம் என்கிறோம். உலக பெரும்பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மாநாளம் என்கிறோம். இந்த மா என்ற எழுத்துக்கு விலங்கு என்ற பொருளும் உண்டா. போன பாடத்திலேயே மா என்ற ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் பார்த்தோம். இதுலையும் பாருங்கள், மா என்ற சொல் தமிழில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சொல். மா என்ற எழுத்துக்கு விலங்கு என்ற பொருளும் உண்டுன்னு சொல்கிறோம். அதே போல் ஏவுதல் என்பது என்னென்னா அம்பு விடுதல். ஏவுதல் என்பது அம்பு விடுதல் என்று பொருள். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரியவனை ஏவலன் என அழைக்கப்பட்டான். விரைந்து கடமையை புரியவன் ஏவலன். அம்பு விடும் கலையை ஏகலை என்று தமிழ் சொல்கிறது. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்பு விடுவதில் வல்லவனை ஏகலன் என்று பாராட்டினர். அம்பு விடுவதில் வல்லவனை ஏகலவன் என்று பாராட்டினர். அடுத்து பாருங்க. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுவர். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுவர் இரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர் ரொம்ப முக்கியம். இரா இளங்குமரனார். பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முக திறன் பெற்றவர் இந்த இரா இளங்குமரனார். இவர் இயற்றிய நூல்கள் பாருங்கள். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இதெல்லாமே இரா இளங்குமரனார் இயற்றிய நூல்கள். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். அதே போல இவர் தேவநயம் எனும் நூலை தொகுத்தார். தேவநயம் எனும் நூலை தொகுத்தவரும் இரா இளங்குமரனார். இவர் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவருக்கு தவசாலையும் பாவனருக்கு நூலகமும் அமைத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவருக்கு தவச்சாலை அமைத்தவர் இரா இளங்குமரனார். அதே போல் பாவனருக்கு நூலகம் அமைத்தவரும் இரா இளங்குமரனார். அவ்வளோதான் நண்பர்களே, 2 பாடத்தில் உள்ள அனைத்து பாயிண்ட்டையுமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. மீதமுள்ள பாடங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதற்கான இந்த பிடிஎஃப்புக்கான வாட்ஸ்அப் நம்பர், இந்த நோட்ஸ் பெறுவதற்கான உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறோம்.
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள், 7395984198 7395984198. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பொதுத்தமிழ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் சென்ட் பண்ணுவோம். அதில் பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெக்ஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.